अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहिल्लज़ी हदाना लिल इस्लामी वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल मुस्तफ़ा व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्ना अरदनल अमानता अलस समाई फ़अबैना अन यहमिलनहा फ़अशफ़क़न मिनहा व हमलहल इंसान व कानल इंसानु ज़लूमन जहूला व क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम कुल्लुकुम राइन कुल्लुकुम मसऊलुम मिन रअयतिही औ कमा क़ाल अलैहिस्सलाम। அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ் தஆலா நம்மை இந்த இஅ்திகாஃபுடைய ஆஷிராவுடைய தினத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் அல்லாஹ் நம்மை அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூட்டினான அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேரருள் கிருபை நமக்கு அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாம் ஈமான நசீபாக்கனாம். நான் ஆரம்பத்தில் ஓதுன ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமா, வானத்தின் மீது நாம் அமானத்தை இறக்கணும்னு சொல்கிறான். இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாஇ, வானத்திற்கு நாம் ஒரு அமானத்தை கொடுத்தோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அந்த அமானத்தை அது வாங்க மறுத்து விட்டதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் கொடுக்கறது யாரு? அந்த வானத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வானத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த அமானத்தை கொடுக்கும்போது மறுப்பதற்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அது மறுத்ததுன்னு சொல்கிறான். இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை நாம் ஒரு ஆள் கொடுக்கும்போது அது அவர் வேணான்னு சொல்கிறாருன்னா, ஒன்று அகம்பாவத்தில் சொல்லலாம், அல்லது இயலாமையில் சொல்லலாம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த இடத்துல? ஃபஅபைனா யஹ்மில்னஹா, அந்த அமானத்தை வாங்க வானம் மறுத்து விட்டது. ஃபஅஷ்ஃபக்ன மின்ஹான்னு சொல்கிறான். அது அகம்பாவத்தினால் அது மறுக்கவில்லை, அது பயந்து இயலாமையில் யா அல்லாஹ் என்னை விட்டுடு, இந்த அமானத்தை எனக்கு வேண்டாம் என்று மறுத்ததுன்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் வலுப்பமானதுன்னு சொல்லுவோம், ரொம்ப திடமானது எது? அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவரிடத்துல கேட்கப்பட்டுச்சு, இந்த உலகத்திலே ரொம்ப திடமானது எதுன்னு கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மலைன்னு சொன்னாங்க, அலில்லான்னு தான் கேட்குறாங்க, மலைன்னாங்க. அப்படியா? அந்த மலையையே இரும்பை கொண்டு உடைச்சிட்றாங்கல்ல, அப்போ இரும்பு வலுவானதா? ஆமாம், அப்போ இரும்பு தானே வலுவானது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இரும்பில் நெருப்பை அதை காய்ச்சும் போது அது பாட்டில் அப்படியே வளைஞ்சு கொடுக்குது, என்ன அடித்தாலும் எப்படி செஞ்சாலும் அப்படியே அது வளையுது. அப்போ இரும்பு வலுவானதுன்னு சொன்னால் இரும்பையும் வளைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் நெருப்பு கொடுத்துருக்குறான்னு கேட்டாங்க. ஆமாம், அப்போ நெருப்பு வலுவானதா அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். அவங்களே கேட்குறாங்க, நெருப்பு அப்போ வலுவானதாக இருக்குமா? அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நெருப்பு காற்று இது தண்ணீர் அணைச்சிருது, ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும் நெருப்பை. ஆமாம், அப்போ தண்ணீர் தான் வலுவானதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தண்ணீரையும் சுழற்சி செய்து காற்று அப்படியே தூக்கிட்டு போயிடும். இப்போ காற்று வலுவானதான்னு கேட்டாங்க. காற்றையும் மனுஷன் என்ன பண்ணுறான்? ஏதோ ஒன்றில் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்தில் அந்த மாதிரி காற்றை அடைக்குவாங்க, தோல் துருத்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதில் காற்றை அடைப்பாங்க. அப்போ காற்று அடைக்கப்படுகிறது. அப்போ காற்று கூட மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு மனிதன் வாழ்கிறானே அவனுடைய இதயம் வலுவானதுன்னு சொன்னாங்க.
என்ன வந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு வாழ்கிறானே அவன் இதயம் வலுவானது. ஹைரன்பது செய்தி என்னன்னா, நான் சொல்ல வந்த செய்தி, அல்லாஹு தாலா நமக்கு பிரம்மாண்டமான வானம், அது பிரம்மாண்டமான வானம், ஒரு தூணும் இல்லாமல் அல்லாஹ் நிற்க வச்சிருக்கிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான், வானத்தை 7 வானமாக நாம் அடுக்கடுக்காக படைத்திருக்கிறோம்னு சொல்றான் குர்ஆன்ல. அடுக்கடுக்காக படைக்கப்பட்ட பிரம்மாண்டமான இந்த வானம், தூணே இல்லாமல் நிற்கக்கூடிய இந்த வானம், அந்த வானத்துக்கிட்ட அல்லாஹ் ஒரு அமானத்தை கொடுக்குறான், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த வானம் சொல்கிறது, யா அல்லாஹ் என்னிடம் கொடுத்து விடாதே, என்னால் அதை சுமக்க முடியாது என்று மறுத்து விடுகிறது. அதனால தான் மனுஷன் வாங்கிட்டான்றான். வானத்தை விட ரொம்ப வலுப்பற்றவனா இவன். மனிதன் அந்த அமானத்தை வாங்கி கொண்டான். வகானல் இன்சானு வஹமலஹல் இன்சான், அல்லாஹ் சொல்கிறான், அது மறுத்துருச்சு வானம். வஹமலஹல் இன்சான், இன்சான் அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவனை வந்து வாங்கிக்கிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பத்தியா எவ்வளோ வருப்பமானவன் இந்த மனிதன் என்று சொல்லவில்லை. வகானல் இன்சானு லதூமன் ஜஹூலா, இந்த மனிதன் அந்த அமானத்தை வாங்கியதன் காரணமாக தன் நஃப்ஸுக்கு அவன் அநீதம் இழைத்து கொண்டான்னு சொல்கிறான். அநியாயக்காரனா போயிட்டான், தன் நஃப்ஸுக்கு அவன் அநீதம் இழைத்து கொண்டான். ஜஹூலா, ஏன் அவன் தன் நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்தான் தெரியுமா? அவன் ஜாஹிலா இருக்கிறான். கானல் இன்சானும் லதூமன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஜஹூலான்றான். லதூமன்னு சொன்னால் தன்னுடைய நஃப்ஸுக்கு அவன் அநீதம் இழைத்தான். ஏன் அநீதம் இழைத்தான் நான் தன் நஃப்ஸுக்குன்னு சொன்னால் அவன் ஜாஹிலாக இருக்கிறான். இதனுடைய வலுப்பம் எப்படிப்பட்டது என்று தெரியாமல் அவன் வாங்கி கொண்டான். சாக்லேட்டு யார் கொடுத்தாலும் வாங்காதேன்னு பசங்கள்கிட்ட சொல்லி வைப்போம். யாராவது தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா வாங்கிறாத, அப்புறம் உன்னை கூப்பிட்டு போயிடுவான், தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அப்போ என்ன செய்யணும்? தெரிந்தவர்கள் கொடுத்தால், அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சாக்லேட் வாங்கலாம். உனக்கு தெரிந்தவர்களா இல்லை, அவர் மேலே நம்பிக்கையே இல்லை என்று சொன்னால் நீ சாக்லேட் வாங்கிடாதேன்னு பசங்கள்கிட்ட சொல்லி வைப்போம். காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவு மோசமானது. அப்போ பிள்ளைகளுக்கு நீ சாக்லேட்டு விரும்புகிற, என்கிட்ட வந்து கேள், நான் கொடுக்குறேன். தாய் சொல்கிறா, என்கிட்ட வந்து கேள், எத்தனை சாக்லேட் நான் வாங்கி கொடுக்குறேன், உன்னுடைய உடலுக்கு கெடுதியாக இருக்குமேன்னு நான் வானான்னு சொல்கிறேன். ஆனால் நீ யார் வாங்கி கொடுத்தாலும் போய் கை நீட்டி வாங்கிடாதே, அவன் என்ன கலந்துருப்பான்னு தெரியாது, உன்னை தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவு மோசமானது. சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள் தாய் தந்தையர். நீ ஜாஹிலாக இருந்து விடாதே, விழிப்புணர்வோடு இரு. யாரு கூப்பிட்டாலும் போயிடாதே என்று பசங்கள்கிட்ட ஏன் நம்ம சொல்கிறோம்? அந்த பிள்ளைகள் ஜாஹிலாக இருந்து விடக்கூடாது, அறியாமையில் இருந்து விடக்கூடாது. ஸ்கூலில் வந்து யார் கூப்பிட்டாலும் ஆஹா ஸ்கூல் விட்டுட்டாங்களே, நம்ம கூப்பிட ஆள் வந்துட்டாங்கன்னு ஓடி போயிடாது. யார் வந்திருக்கான்னு பாரு. உனக்கு அறிமுகமானவர்கள் இருந்தால், உனக்கு சொந்த பந்தம் இருந்தால் நீ வரணும். பக்கத்து வீட்டுக்காரர் இந்த நம்ம தெருவில் இருக்கிறவர்னு கூப்பிட்டா கூட நீ போயிடாதே என்று அவருக்கு அறிவுரை சொல்கிறோம். காரணம் அந்த ஜஹாலத்தை போக்குறது. இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவன் கொடுத்த அந்த அமானத்துடைய விளைவு என்ன, அதை நம்மால் சுமக்க முடியுமா என்று தெரியாததன் காரணமாக அவன் சுமந்து கொண்டான், வாங்கிக்கிட்டான். கானல் இன்சான் லதூமன் ஜஹூலா. ஹைரன்பர்லே, அந்த அமானத்து என்ன? எல்லாமே அமானத் தான். நமக்கு இறைவன் அருளிய அனைத்துமே அமானத்து தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதல்ல இந்த துனியான்னு வச்சுக்கோங்களேன், காசு பணம் அல்லாஹ் கொடுத்தானா இது அமானத். பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தானா இது அமானத். நமக்கு எது அருளப்பட்டிருந்தாலும் இறைவனிடத்திலிருந்து அது அனைத்துமே அல்லாஹ்வின் அமானத்து. இறைவன் நமக்கு கொடுத்த அமானத், அதை பாதுகாக்க வேண்டும். ஒரு கடையில் வேலைக்கு வைக்கிறாரு, மல்லிகை கடையோ அதில் வந்து ஏதாவது பெட்டி கடையோ, வேலைக்கு வைக்கிறவர்கிட்ட சொல்கிறாருங்க, வேறு இங்கே உள்ள பொருளில் நீ ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு நீ சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு மேலே உனக்கு சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது என்று சொன்னால் அவன் 50 ரூபாய் பொருளை மட்டும்தான் அவன் சாப்பிட வேண்டும்.
பசிக்குது, டீ வாங்கிக்கிறேன், காலையில் ஒரு தடவை டீ வாங்கி குடித்தேன், பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டேன், நைட்டு ஒரு ஈவினிங் டீ வாங்கி குடித்தேன்னு சொன்னால் அந்த 50 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருளை மட்டும்தான் அவன் சாப்பிட வேண்டும். அதற்கு மேலே ஒரு ரூபா சாப்பிட்டா கூட சரி, அவன் தன்னுடைய எஜமானன் தன் முதலாளியிடம் அனுமதி வாங்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அவருக்கு என்ன தெரிய போகுது, நாம் எடுத்தா அவர் சொல்லுவார் 50 ரூபா, அந்த 50 ரூபாவில் இன்றைக்கி என்ன வாங்க முடியும், எனக்கு பசிக்குது, நான் 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றேன்னு சாப்பிடு, பரவாயில்ல, நாளை அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். இது உனக்கு கொடுக்கப்பட்ட அமானத். இந்த உலகத்திலே அனைத்துமே நமக்கு கொடுக்கப்பட்டது அமானத்து தான். யாரு நியாயவான் சொல்லுவோம்? நீதிவான் யாரு? முதலாளி சொன்னதை விட அதிகமாக எடுக்காமல் அதற்குள்ளேயே எடுப்பானே அவன் தான் நீதிவான். நீங்கள் 50 ரூபா எடுக்க சொன்னீங்க, நான் 30 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டேன்னு சொல்லி கணக்கு கொடுத்தான்னா அவன் நீதிவான். ஏன்னா நீங்களே கஷ்டப்படுறீங்க, அந்த 10 ரூபா லாபத்துக்கு தானே நீங்களே கடை வச்சுருக்கீங்க, எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, போதுமான சம்பளம் போதும் என்று எவன் அதை விட குறைவாக எடுத்து என் முதலாளிக்கு நான் ஏதாவது கொடுக்க முடியுமா என்று பார்ப்போனோ அவன்தான் நீதியானவன், நேர்மையானவன் சொல்லுவோம். அன்பர்களே, இந்த உலகத்தில் நீதி நேர்மை நாம் இருக்கணும், ஆனால் அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நீங்கள் எந்த அமல் செய்தாலும் சரி, அந்த அமலை உங்கள் நஃப்ஸுக்காக செய்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த அமலை கொண்டுண்டான பிரயோஜனத்தை அடைய முடியாது. மாறாக அல்லாஹ் அதை கொண்டு உங்களை தண்டிப்பான். பாருங்க, நல்ல அமல் செய்தால், ஒருவர் நல்ல அமல் செய்தால் அந்த நல்ல அமலிலே அவருடைய உள்ளத்திலே கலப்படம் இருக்குமே, நான் இறைவனுக்காக இல்லாமல் பிற எண்ணத்திற்காக நல்லெண்ணம் என்று சொல்லாமல் நல்ல எண்ணம் இல்லாத வகையிலே அவர் செய்தால், அவர் நன்மையை செய்தாலும் நிச்சயமாக அவருக்கு தண்டனை உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், 2 பேர் நண்பர்கள். அந்த நண்பரில் ஒருத்தருடைய கம்பெனி, அவர் வாப்பா தான் வச்சிருக்கிறார் கம்பெனி, அதில் வேலை செஞ்சார். அந்த நண்பரையும் என்னுடைய ஃப்ரெண்டையும் நான் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு கூப்பிட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டார். இவங்க 2 பேரும் ஒன்றாவே பேசிக்கிட்டு இருக்கிறது, இது பண்ணுறது, சரியான வேலையை கவனிக்கலை. இவன் கூட இருக்கிறதுனால ஒழுங்காக அவன் இருக்கும் போது தன் நல்ல வேலை செஞ்சான் தன் பையன். இப்போ இவன் வந்த பிறகு வேலையில் சுணக்கம் ஏற்படுது, சரியாக வேலை செய்ய மாட்டான், பேசிகிட்டு இருக்கிறான், அவங்க கூட எங்கேயாவது போயிடுறான், வாடா நம்ம போய் டீ குடிச்சு வரலாம், கூப்பிட்டு போயிடுறான். இப்படியா இவன் என்ன பண்ணார், இவர் பாருங்கள், இங்கே குறைவான சம்பளம் தான் கிடைக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லி நான் அவனுக்கு சொந்தமாக கார் வாங்கி தரேன், கார் வாங்கி கொடுத்தார். சொந்தமாக 2 லட்சம் ரூபா கொடுத்து ஜக்காத்து பண்ணதும் அவர் காராக வாங்கி கொடுத்தார். சரி, ஏழைப்பட்டவர் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி கார் வாங்கி கொடுத்தார். இது நான் முதல்ல சொல்லக்கூடாது, 2வது சொல்லியிருக்கணும். சரி, இப்போ பாருங்கள், இவர் வாங்கி தந்தது அல்ஹம்துலில்லாஹ், அவர் சுய தொழில் உடையவராக மாறிட்டார். அந்த பையன் சொந்த காருக்கு சொந்தக்காரனாக ஆகிட்டான். சரி, அந்த காரு கொஞ்சம் பிரச்சனை வந்தவொடனே அவள் டியூ போட்டு வாங்குற அளவுக்கு கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டாங்க, சொந்தமாக காரே வாங்கிட்டார் அந்த பையன். ஆனால் ஆரம்பத்தில் என்ன எண்ணம், என் புள்ளையும் சேர்ந்து இவன் கெடுக்கிறான், நம்ம வேலை ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, அதன் காரணமாக வாங்கி கொடுக்கப்பட்டது. அதான் சொல்லுவாங்க, இன்னமல்ல அமாலு பின்னியா இன்னமாலி யும்ரியும் மாணவன். உங்கள் நீயத்துக்கு தான் அல்லாஹ் கூலி கொடுப்பான், உங்கள் எண்ணத்துக்கு தான் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. உங்களுடைய செயல்களுக்கு கூலி அல்ல. அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லெண்ணத்துடன் ஒரு செயலை செய்தீர்கள், ஆனால் அது அவருக்கு பாதகமாக ஆயிடுச்சு. டீ கொடுக்கலான்னு தாங்க கொண்டு போனீங்க, அவருக்கு டீ கொடுக்கணும், வந்தவரை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு டீ கொடுக்க தான் கொண்டு போனார். ரொம்ப அவர் சூடாக குடிப்பார், ரொம்ப சூடாக கொடுங்க டீனாரு, ரொம்ப சூடாக கொண்டு போய் கொடுத்தாரு. கை தவறி கொட்டிடுச்சு அவர் மேலே, காயம் ஆயிடுச்சு, குப்பலம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான். காரணம் என்னவென்றால், இவர் உண்மையிலே வேண்டுமென்றே அவர் மீது கொட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் போல இந்த டீ அவருக்கு குடிக்கணும், குடிப்பாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கொடுத்தார். அதனால் செயலை விட இறைவன் பார்ப்பது எண்ணத்தை தான். அதனால தான் எண்ணத்தை தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. உள்ளம் தூய்மையாக வேண்டும், நல்லெண்ணம் உடையவராக நாம் மாற வேண்டும். நமக்கு எவர் கெடுதி செய்தாலும் சரி, நாம் அவருக்கு நல்லது செய்யணும், நாம் அவருக்கு
நல்லது செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட குணம் உடையவராக மாறுவதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது நண்பர்களே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்களுக்கு மத்தியிலே ரோஜா என்பதை போல அந்த மக்கள் ரொம்ப கொடூரமானவர்களாக இருந்தார்கள். ஒருவரை கொலை செய்வதே அவர்கள் தொழிலாகவே வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களாக அரபு மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவருடைய வாழ்வு, சிறு வயசிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். மனிதர் இப்படியும் இருக்க முடியுமா? பெண் குழந்தைகளை தன் கரங்களால் புதைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, தான் பொண்ணு பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, அவள் வாழ தகுதி இல்லைன்னு நினைக்கக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயம் என்னவென்பதை அவர்கள் பறைசாட்டினார்கள். தனக்கு இன்னல் செய்த தினமும் அந்த பக்கமாக போகிறாங்க பெருமானார், தொலை போகிறாங்க, மேலே இருந்து குப்பையை கொட்டுறாங்க. அந்த பெண்மணி தினமும் குப்பையை கொட்டுறாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. நபி அவர்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போவாங்க, வேறு ட்ரெஸ்ஸை மாட்டிப்பாங்க. ஒரு நாள் 2 நாளில் பல நாளாக நடக்கிறது. ஒரு நாள் குப்பை கொட்டலை, ஒரு நாள் மேலே குப்பை விழலை. பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. இந்த நம்ம சம்பவம் கேட்டிருக்கிறோம், நாவரணி பாட்டிலே வந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள் அதனுடைய தாக்கம் என்ன, என்ன என்ன மனிதாபிமானம் அது. பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. இந்த பெண்மணி தினமும் என்னை மேலே குப்பை கொட்டுவாங்களே, இன்றைக்கி என்ன ஆளை காணும். அவள் தான் சொல்கிறாரு, இல்லை அந்த பெண்மணிக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை பாதிக்கப்படுத்து படுத்த படுக்கையில் இருக்கிறான். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நமக்கு இன்னல் செய்த ஒத்தி படுக்க வச்சுட்டான் அல்லா. நாம் அப்படி தான் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? டெய்லி என் மேலே குப்பை கொட்டினால அல்லா இன்னைக்கு படுக்க வச்சுட்டான் பார் அப்படி சொல்லுவோம் நாம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை நலம் விசாரித்தார்கள், துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், உனக்கு இவனுக்கு சீக்கிரம் ஆஃபியத்தை கொடுத்துடு, சலாமத்தை கொடுத்து விடு, திரும்ப என் மீது குப்பை போட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி யாராவது துஆ செய்வாங்களா? திரும்ப என் மீது குப்பை போடுவதற்கு இந்த பெண்மணிக்கு ஆஃபியத்தை கொடு என்று கேட்டார்கள் பெருமானார். அந்த பெண்மணி ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியுமா? நான் உங்களுக்கு இன்னல் செய்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு வந்து துவா செஞ்சுட்டு இனிமே என் மேலே குப்பையை கொட்டாதமானு சொல்லலை. நம்ம என்ன செய்வோம்? நீ இந்த மாதிரி ஒரு தப்பு செய்கிற, இனிமே அந்த மாதிரி செய்யாத, பத்தியா உன்னை நல்லா படுக்க போட்டான் பாரு, நான் உனக்காக துவா செய்கிறேன், இனிமே என் மேலே குப்பையை கொட்டாத என்று சொல்லுவோம், உபதேசம் செய்வோம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இவருக்கு ஆஃபியத் சலாமத்தை கொடு, நாளை இவர் என் மீது குப்பையை கொட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னா அது உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. என் மீது குப்பை போடுவதனால உன் உள்ள சந்தோஷப்படுது. அதை நான் தடுக்க விரும்பவில்லை, உன் சந்தோஷத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, தன் மீது ஒரு கரைப்படுகிறது, தனக்கு ஒரு இன்னல் ஏற்படுகிறது. என் இன்னல் பெரியதல்ல, என் இன்னலை கொண்டு ஒரு உள்ளம் சந்தோஷப்படுகிறது என்று சொன்னால் அந்த சந்தோஷத்தை கொடுக்க நான் அந்த இன்னலை தாங்கிக் கொள்கிறேன் சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்படிப்பட்ட அந்த மனித நேயம்னு சொல்லுவோம், மனிதாபிமானம்னு சொல்லுவோம். மனுஷன் என்ன தெரியுங்களா? இன்சுன்னு சொல்லுவோம். இன்சான், கருணை இருப்பவன் தான் மனிதன். ஒருவன் உள்ளத்திலே கருணை இருக்குமே ஆனால் அவன்தான் மனிதன். ஆனால் இந்த காலத்தில் கருணையே போயிடுச்சு. யாருக்கு என்ன எனக்கு என்ன இருக்குன்றான். செல்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. செல்ஃபிஷான வாழ்க்கை, நான் என் குடும்பம், அதை தவிர யாருக்கு என்ன வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் மனித நேயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எதிரிக்கும் நனவு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, அந்த நற்குணம் நம்மிலே வர வேண்டும். நான் ஆரம்பத்தில் எடுத்த அந்த தலைப்பு, அமானத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இந்த ஆயுள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் அமானத். நம்முடைய குழந்தை செல்வங்கள் நம்முடைய அமானத். நமக்கு கொடுக்கப்பட்ட காசு பணம் ஏன் காசு நான் சம்பாதிச்சேன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக இல்லை. இறைவனார் அருளப்பட்ட, உங்களுக்கு இறைவனார் அருளப்படுவது எபுசுத்து ரிசுக லிமன் யஷா வ யக்திர்ன்றான் அல்லாஹ். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு விசாலமாகவும் தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கியும் அல்லாஹ் ரிசுக்கு நான் கொடுக்குறேன்றான்.
அதனால் நண்பர்களே, இது அனைத்துமே இறைவனுடைய அமானத்து. அல்லாஹ் அதை எப்படி செலவு செய்ய சொன்னானோ அப்படி செலவு செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இறைவனுடைய அமானத்து. அந்த பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்களை நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குழந்தை உனக்கு பிறந்தால் முதலில் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியது அழகிய பெயர்களை வையுங்கள். பாங்கு சொல்லுவோம், இகாமத்து பாங்கு சொன்ன பிறகு அழகிய பெயர்களை சூட்ட வேண்டும். அந்த குழந்தையை தூக்கி முத்தமிடுவது ரஹமத் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தையை தூக்கி முத்தமிடுவது ரஹமத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் நபியுடைய குழந்தை பிறந்தது. அந்த காலத்தில் அரபு நாட்டில் பால்குடி, வீட்டிலே பால்குடி பாட்ட மாட்டார்கள், செவிலித்தாயிடம் கொடுப்பார்கள். நபி அவர்கள் பல கிலோமீட்டர், ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மேலே அவ்வளோ தூரம் போய் தான் செவிலியத்தை கொடுத்தாங்க பால்குடி பாட்டதற்கு, வளர்ப்பதற்கு. நபி அவர்கள் தினமும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த பிள்ளையை பார்த்து கொஞ்சி முத்தமிட்டு வருவாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொல்லலாம்? ஒரு சாபி கேட்குறாங்க, யாரை சொல்லலாம்? என்ன டெய்லி வரீங்களே, உங்கள் பிள்ளையை பார்க்கறதுக்கு டெய்லி வரீங்களே, ஒரு நாள் விட்டாவது ஒரு நாள் வரக்கூடாதா? அப்படி என்ன ஒரு பாசம்னு கேட்குறாங்க. அல்லாவின் நேசர், அல்லாவின் தூதர், இறைவனுடைய முஹப்பத் இருக்கணும், நீங்கள் இப்படி குழந்தையை நேசிக்கிறீங்களேன்றாங்க. அந்த ஒரு பாணியிலே அவர் கேட்கிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவும் இறைவனை நேசிப்பது தான் சொன்னாங்க. நான் டெய்லி குழந்தைய போய் பார்க்குறேன் பார்த்தீங்களா, நான் முத்தமிட்டு வரேனே, இதுவும் இறைவனை நேசிப்பது தான் என்று சொன்னார்கள். அந்த தௌஹீதை நாம் விளங்க வேண்டும். அதே இப்ராஹிம் அவர்கள் மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிறார். ஜுரம் வந்துடுச்சு, கடுமையாக இருக்கிறது. ஸைனப் ரலியல்லாஹு சொல்லி விடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். வரேன்னு சொன்னாங்க, போ வரேன் அப்படின்னா. திரும்பவும் சொல்கிறாங்க, ரொம்பவும் நிலைமை மோசமாக இருக்குது, நீங்கள் வந்தால் போதும், நீங்கள் ஒரு துவா செஞ்சால் ஊதினால் ஷிஃபாவாகிடும் என் பிள்ளைக்கு என்று திரும்ப அனுப்புகிறாங்க. நபி அவர்கள் நான் வரேன்னு திரும்பவும் அனுப்பி விட்டாங்க. 3வது அந்த குழந்தை இறந்து விட்டதுன்ற செய்தியை தான் சொல்லி விடுறாங்க. உடனே வந்துட்டாங்க பெருமானார், அதை தூக்கி முத்தமிட்டார்கள். கபரில் வைக்கும்போது அப்படியே கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து தாடி நனைந்து வலிகிறது. பாருங்கள், அந்த பிள்ளைவின் மீது முஹப்பத் இருந்திருந்தால், பிள்ளையுடைய முஹப்பத்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அல்லாவின் மீது உள்ள முஹப்பத்து தான் பிள்ளை மேலே முஹப்பத்துன்றாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால தான் 3 தடவை குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹ் வரல, நான் அல்லாவை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. இறந்து விட்டது என்ற செய்தி கேள்விப்பட்டவன் தான் எஞ்சி வந்தாங்க. இப்போ அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு பெருமானார் முத்தமிட்டு கண்ணில் இருந்து தண்ணீர் வடியுது, அப்படியே தாடி நனைஞ்சு கீழே ஊற்றுது, தாடி நனைஞ்சு தண்ணீர் வடியுது. பக்கத்தில் அந்த சஹாபி கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், நீங்களுமா அழலாம், நாங்கள் அழுதா பரவாயில்ல, நீங்களுமா அழலாம், நீங்கள் எப்படி அழலாம் என்று கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கண்ணீர் இருக்குதே, ஹாதா மின் ரஹ்மத்து ரப்பி, என்னுடைய ரப்புடைய ரஹமத் என்று சொன்னார்கள். இதை விளங்க வேண்டும். நாம் யாரை அவர்கள் நேசித்தார்கள், எப்படி நேசித்தார்கள், எதற்காக நேசித்தார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், நீ யாரை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். மன் அஹப்ப லில்லாஹ் வ மன் அப்கத லில்லாஹ். 4 விஷயம் தான் பரிமாணம் சொன்னாங்க. மன் அஹப்ப லில்லாஹ் வ மன் அப்கத லில்லாஹ் வ மன் அத்தா லில்லாஹ் வ மன் மனஅ லில்லாஹ். ஒன்று முஹப்பத் வைப்பது, அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இன்னொன்று வெறுப்பது, அதுவும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். 3வது சொன்னாங்க கொடுப்பது, வமன் அத்தால் இல்லா, நீ யாருக்கு கொடுத்தாலும் சரி அல்லாஹுக்காக கொடுக்க வேண்டும். வமன் மனால் இல்லா, எவன் ஒருவன் அல்லாஹுக்காக வேண்டி தடுத்து கொண்டானோ, அல்லாஹுக்காக வேண்டி எவன் கொடுத்தானோ, அதே போன்று அல்லாஹுக்காக வேண்டி எவன் தடுத்து கொள்வானோ, ஃபகதிஸ்தக்மலல் ஈமான், அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்று சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது. பாருங்க, 4 விஷயம்தான். அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும்,
அல்லாஹ்வுக்காக வெறுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக தடுக்க வேண்டும். இந்த 4 ஒரு மனிதனிடம் இருந்தால் போதும். ஃபகதிஸ்தக்மலல் ஈமான், அவன் ஈமான் பரிபூர்ணமாகி விட்டது என்று சொல்லுகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 ஒருத்தர்கிட்ட வரணும்னு சொன்னால் அவர் அல்லாஹ்வின் மீது உண்மை மூமீனாக இருக்கிறார் என்று அர்த்தம். எப்போ வரும் அது? அவருடைய முஹப்பத் அல்லாஹ்வுக்காக இருக்கணும்னு சொன்னால் முதல்ல அல்லாஹ்வை அவர் நேசிக்கணும். அல்லாஹ்வை அவர் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிச்சாதான் அல்லாஹ்வுக்காக இவர் மற்றவங்களை நேசிப்பார், இல்லைன்னா தான் நஃப்ஸுக்காக தான் நேசிப்பார். ஒருத்தரை வெறுக்கணும்னு சொன்னாலும் அது அல்லாஹ்வை நேசிச்சாதான் வரும். அதே போன்று ஒமன் ஆத்தால் இல்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பர்களே அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி தன் பிள்ளையாக இருந்தாலும் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். இறைவனுடைய நேசம் ஒருவருடைய உள்ளத்தில் வந்தாலே தவிர இந்த 4ம் வர்றதற்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய ஷேக் அவர்கள் சஜ்ஜாதா நூல்லா சஜ்ஜாதா மதரசாக்கு போகணும், மதரசாக்கு போகிறாங்க. லீவில் வந்தாங்க, ரபியுல் அவல் லீவில் முடிஞ்சு மதரசாக்கு போகிறாங்க. வந்து கேட்குறாங்க, பாபா 2 எனக்கு இருக்கிறதே ஒரு 3-4 கைலி தான் இருக்குது, அதில் 2 கைலி கிழிஞ்சு போச்சு, அதனால் புதுசாக எனக்கு ஒரு 2 கைலி வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது சரி சொன்னாங்க, ஏப்பா அந்த கைலி எடுத்துகிட்டு வா. பார்த்தா கிழிஞ்சிருக்கு. பிள்ளைங்க விளையாடும் போது கிழியும் இல்லை, கிரிக்கெட் விளையாடுவாங்க, விளையாடும் போது கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சா என்னப்பா, நல்லா இருக்கப்பா கைலி, கலர் கூட போகல, மங்கலை, நல்லா இருக்க கைலி, தச்சு கொடுத்துக்கவா போ அப்படின்னு சொல்லி தச்சு கொடுக்க சொல்கிறாங்க. காசு கொடுத்து தச்சிக்க சொன்னாங்க. சரி 2 கைலி அவங்க தச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. தச்சு இன்னைக்கு ஈவினிங் மதரசாக்கு போகணும், இல்லை நாளைக்கு போகணுமோ தெரில. அன்றைக்கி அங்கே சர்க்காரோட இருக்கிறாங்க, ஷேக்கோட. அப்போது ஒரு ஹலீஃபா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க. அவங்க சர்க்காரை பார்க்க வந்தாங்க. வரும்போது சர்க்கார் உள்ளே இருந்து ஒரு சின்ன ஹதியா கவரில் வச்சு புதுசாக கிப்ஸு கைலி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கேட்குறாங்க பையனை பார்த்து, தன்னுடைய மகனாரை பார்த்து கேட்டாங்க, என்ன உள்ளத்தில் ஏதாவது ஹத்தராத்து வருதா? இன்னும் நான் கைலி கேட்டேன் கொடுக்கல, அவங்க வந்தவொடனே கைலி கொடுக்குறாங்க அப்படின்னு கல்பில் வருதான்னு கேட்குறாங்க. அவங்க உயர்வாக பார்த்தவர்கள், தன் ஷேகா பார்த்தவங்க இருந்தாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் என்ன வரலப்பா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மகன் தன்னுடைய பிள்ளை கைலி கிழிஞ்சி இருக்குதுன்னு கேட்குறாரு. அவர் மதரசாவுக்கு போகிறாரு, மதரசாவுக்கு போகிற பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போமேன்று இல்லை. ஆனால் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஏழை என்று சொன்னால் அவர்களுக்கு புது கைலி கொடுத்தாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், அவருடைய முஹப்பத் யாருக்காக இருந்தது. தன் பிள்ளைக்கு ஒரு கைலி கொடுத்துருக்கலாம், இதை அவர் கொடுக்கலன்னா கேட்க போகிறது கிடையாது. அதுதான் மன் அஹப்பல் இல்லா வமன் நஅகால் இல்லா. அல்லாஹ்வுக்காக முஹப்பத் வைத்தார்கள், அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். தன் பிள்ளைக்கு கொடுக்கவில்லை, தடுத்து கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக தான் இருக்கிறது ஒரு கைலி, அவருக்கு கொடுக்கணுன்ற நியத்து. அதனால் அன்பர்களே, நம்முடைய நியத்து சரியாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் இருக்க வேண்டும். நான் முடிச்சுக்கிறேன். ஈமான் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் இந்த அமானத்தை நமக்கு பிச்சை கொடுத்தான். எல்லாமே இறைவன் கொடுத்த அமானத்து. இந்த ஹயாத் இறைவன் கொடுத்த அமானத்து, அதை நாம் பாதுகாக்க வேண்டும், இறைவனுடையதாக பார்க்க வேண்டும். இந்த பார்வை அல்லாஹ் கொடுத்த அமானத்து, இது இறைவனுடையதாக பார்க்க வேண்டும். நம்முடையதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் மாறு செய்வோம். எந்த நான் எப்படி வேணாலும் புலங்க வேண்டும். ஷரியத்து படி நாம் வாழ முடியாது, இறைவனுடையது என்று நினைத்தாதான் ஷரியத்து படி வாழ முடியும். அதனால் நண்பர்களே, அல்லாஹு தாலா நேரம் கடந்து விட்டது, நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குழந்தை செல்வங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களை கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நல்ல பெயர்களை வைக்க வேண்டும், அவர்களை கொஞ்ச வேண்டும், அவர்களை பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும், முஹப்பத் வைக்கணும். அவர்களுக்கு நல்ல நாஃபியான கல்வியை கொடுங்கள்னு சொன்னாங்க. பிரயோஜனமுடைய கல்வியை கொடுங்கள், ஈமானு சம்பந்தமான கல்வியை கொடுங்கள்னு சொன்னாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எதை சொல்லி கொடுக்குறோமோ நிச்சயமாக அதுதான் உள்ளத்திலே பதியும். அல்லாஹ்வுடைய ஈமானை அவர்கள் கூட்ட வேண்டும். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம், நான் இருக்கிறவன் ஏன் கவலைப்படுற என்று சொல்லாதீங்க. அல்லாஹ் இருக்கிறான்.
நான் இல்லைனாலும் என் ரப்பு உன்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான் என்று நாம் பிள்ளைகளுக்கு அந்த ஈமானியத்தான வார்த்தைகளை சொல்லி வளர்க்க வேண்டும் என்பர்களே. நான் முடிச்சுக்கிறேன், நேரம் கடந்து விட்டது. ஒரு இறை நேசருடைய பெண் அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை அந்த இறைநேசர் தன்னுடைய மகளுக்காக மாப்பிள்ளை தேடுறாரு. ஒரு பள்ளிவாசலை எப்பவும் தொழுதுகிட்டே இருக்கிறார், குரான் ஓதிக்கிட்டே இருக்கார், ஜிக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு இவரு பிடிச்சிருச்சு. சரி, இபாதத்திலேயே இருக்கிறார் அந்த மனுஷன், பள்ளிவாசலே கிடக்கிறார். இந்த மாதிரி சாலிஹானவருக்கு கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லி துனியாவை தேடுறவங்களுக்கு கொடுக்காம துனியாவை வெறுத்த நிலையில் சாலிஹா வாழ்கிறாரு, இவருக்கு நம்ம மகளை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அப்படி சொன்னார், நீப்பா இந்த மாதிரி நீங்கள் பள்ளிவாசலே இருக்கிறீங்களே, என்ன உங்களுக்கு ஜீவனாம்சத்துக்கு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ சொன்னார் அவர், இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒருத்தர் எனக்கு கொடுக்குறாரு, டெய்லி ஜீவனாம்சத்துக்கு ரெண்டு ரொட்டி கொடுக்குறாரு, காலையிலே மாலையில் 2 ரொட்டி கொடுக்குறாரு, அது சாப்பிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வேறு எதுவும் எனக்கு இல்லை, சொந்தமாக ஒரு சின்ன வீடு இருக்குது, உடஞ்ச வீடு இருக்குது. சரி சொல்லி இவர் ஏழ்மையில் இருக்கிறாரு, இவர் நல்ல மனுஷன், ஜாஹிதாக இருக்கிறார், உலகத்தை திறந்தவராக இருக்கிறார், நம்ம பிள்ளையை கொடுப்போன்னு கொடுத்துட்டாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு. முதல் நாள் பேசுவோம் பார்த்தீங்களா, முதல்ல என்ன செய்தின்னு முதல் இரவில் பேசிப்பாங்க. அந்த மாதிரி பேசிக்கும் போது தன் மனைவியிடம் அவர் சொல்கிறார், அந்த சாலிஹான மனிதர், நான் உங்கள் வாப்பாட்ட சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன், எனக்குன்னு எதுவுமே கிடையாது, நான் எந்த வேலைக்கும் போய் சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கவும் இல்லை, நான் பள்ளிவாசல்லையே அல்லாஹ்வை வணங்கிட்டு இபாதத் செய்து அவனை எப்படியாச்சும் திருப்திப்படுத்தணுன்ற எண்ணத்தில் நான் வணக்க வழிபாடுகள் செய்கிறேன், அதனால் நான் வேலைக்கெல்லாம் போகலை. எனக்காக ஒருவர், என்னுடைய தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் எனக்கு ரொட்டி காலையில் 2 ரொட்டி கொடுக்குறாரு, மாலையில் 2 ரொட்டி கொடுக்குறாரு. இப்போ இன்னும் திருமணம் முடித்ததால் 2ல் 1 நம்ம பங்கு போட்டுக்குவோம், காலையிலையும் மாலையிலையும் நீ ஒன்று நான் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் என்று அவர் சொன்னார். இந்த உடஞ்ச ஓட்டு வீடு தான் நம்மள்கிட்ட இருக்குது, குடிசை வீடு. இந்த குடிசை வீடு தான் எனக்கு சொந்தம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் கத்தி அழுவ ஆரம்பிச்சிட்டான். கட்டிய மனைவி அழுவுறாங்க. இவர் சொல்கிறார், நான் இதெல்லாம் உங்கள் வாப்பாட்ட சொல்லி தாம்மா நான் கல்யாணம் பண்ணேன், நான் ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணலை, ஏன் உங்கள் வாப்பா உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறார். அப்போ தான் அந்த பெண்மணி சொன்னார்கள், உன்னை போல ஒரு பேஈமானுக்கு என்னை கட்டிட்டாருன்னு தான் நான் அழுவுறேன், நான் இவன்கிட்ட காசு பணம் இல்லை, ஆஹா 2 ரொட்டியில் 1 ரொட்டி தான் தின்னணும்னு சொன்னதுக்காக நான் அழுவலை, உன்ன மாதிரி பேஈமானுக்கு என்னை கட்டி வச்சிட்டாரு, ஈமான்தாருக்கு என்னை கட்டி வச்சிருக்கலாமே என்று நான் அழுகிறேன். நீ யாரோ ஒருத்தர் 2 ரொட்டி கொடுப்பதை நம்பி வாழக்கூடியவனாக இருக்கிற, அல்லாவை நம்பி வாழக்கூடியவனாக இல்லை. நீ என் தகப்பன் எனக்கு அல்லாஹ் என்று சொல்லி கொடுத்தாரு, அவன் ராசிக் என்று சொல்லி கொடுத்தாரு, அவனிடம் தான் உன்னுடைய தேவைகளை கேட்க வேண்டும் சொல்லி கொடுத்தாரு. இது நாள் வரை என்னுடைய தேவைகளை என் ரப்பிடம் கேட்டு நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு வந்த கணவனும் யாரோ ஒரு பணக்காரனை நம்பி வாழக்கூடியவராக இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒருவரை என் மேல கட்டிட்டாரு, ஈமான்தாரியான ஒருவரை என்னை கட்டியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று அந்த பெண்மணி சொல்லும் போதுதான் இவர் உணர்ந்தார், ஆஹா நம்ம எங்கேயோ இருக்கோம்பா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம், வணங்குகிறோம், வழிபாடு செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும்னு நினைக்கிறோம், அல்லாஹ் மேல ஈமான் இல்லாத பேஈமானா வாழ்றோமே அப்பதான் விளங்கினாராம். அன்பர்களே, இந்த நிலை தான் நம்மிடம் இருக்கிறது. அதனால் ஈமானை வளர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். யாரிடத்திலே ஈமான் சம்பந்தமாக எவர்கள் பேசுவார்களோ அவரிடம் கேட்டு ஈமானை தெரிந்து கொள்ளுங்கள். கூறுமா சாதிகின்னு அல்லாஹ் சொல்கிறான். நேரம் கடந்துருச்சு, அதனால் அன்பர்களே, அல்லாஹ் நமக்கு ஃபஸில் செய்ய வேண்டும். இந்த நல்ல நாளை நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். நிச்சயமாக அல்லாஹு தாலா இது கபரிலே உதவக்கூடிய நாளாக இருக்கிறது, நாளை மஹ்ஷரில் உதவக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் ஈமானை வளர்த்து கொள்ளுங்கள், ஈமானுடன் நல்ல அமல்கள் செய்யுங்கள், அது உங்களுக்கு ஒளிமயமானதாக இருக்கும். அந்த அமல்கள் ஈமான் இல்லாத நிலையில் செய்யக்கூடிய அமல்களை விட ஈமானுடன் செய்யக்கூடிய அமல்கள் ஒளிமயமானதாக, கபரிலும் ஒளிமயமானதாக இருக்கும், நாளை மஹ்ஷரிலும் ஒளிமயமானதாக இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிவானாக. வாஹிர் தானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.